பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே போன வாரத்தில் நாம் அதாவது ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அதாவது அநேக கேள்விகளை கேட்டீங்க, நிறையா கேள்விகளை கேட்டீங்க. அந்த கேள்விக்கு முதல்ல சுருக்கமாக பார்த்தோன்னா அந்த மீட்பையும் ரட்சிப்பை கொடுத்தான அறிதல் தான் தேவை, அதை கொடுத்து கேள்விங்க. அதுக்கு பதிலாக நம்ம போன வாரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட கூட்டம் எது, ஜீவனுக்கென்று நியமிக்கப்படாத கூட்டம், முதல்ல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. அதை குறித்து தெளிவாக நம்ம பேசியிருந்தோம். அப்போ ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் கடைசி வரை அந்த பயணத்தில் என்ன பண்ணுவாங்க, பிரயாணம் பண்ணுவாங்க, அந்த ரட்சிப்பின் காரியம் போவாங்க. ஜீவனுக்கென்று நியமிக்கப்படலை அப்படின்னா அவங்க மறுதளிச்சுட்டு போயிடுவாங்க. அதை குறித்து தான் நம்ம பேசுகிறோம். இந்த வாரம் நம்ம அந்த மீட்பையும் ரட்சிப்பை குறித்து பேசும்போது பொதுவாக நம்ம மீட்பை குறித்து மட்டும் அதிகமாக கொஞ்சம் வலியுறுத்தி பேசிட்டு அடுத்த வாரம் நம்ம ரட்சிப்பையும் அதுக்கு வாரம் பரிசுத்தத்தை குறித்து பேசுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு ஜெபம் பண்ணிக்கிறோமா? ஜெபம் பண்ணுவோம். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, தேவரீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள தேவன், நீர் முன்குறித்ததான இந்த நாட்களும் நீர் முன்குறித்து வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிற சத்தியமும் இந்த நாளத்தில் வெளிப்பட தேவரி ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தயவுக்காக துதிக்கிறோம். பேசுகிறது நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்பட்டு உடைய நாமம் மாத்திரம் இந்த நிகழ்விலே மகிமைப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்னென்னா, தேவன் இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கி அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்களை மறுபடி தன் பக்கமாக இழுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்ன தெரியுமா? அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தான். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கும். அதுக்கு அதான் நோக்கம் என்னென்னா, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க மூலமாக தான் அந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட போகுது. அவங்க மூலமாக தான் அந்த பூமி என்ன போது ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான். அதாவது தேவன் மகளை ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வேதம் என்ன, அவர் என்ன சொல்கிறார், ஆபிரகாமை பார்த்து பூமி உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குண்டார். ஏன்? அவன் மேலே இருக்க ஆசீர்வாதம் அந்த பூமிக்கு வரும். இப்போ நம்ம எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருந்து ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவளாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உடையவளாக இருந்தோம் அப்படின்னா நம்மோடு இருக்கிறவளாக என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதான் எனக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பயத்தான ஒரு கிருபை என்ன தெரியுமா? நம்மோடு இருக்கிற சகோதரர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் அங்கே நம்ம இருக்கிற இடத்துல தேவ ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயற்கையின் சீற்றத்துகள் குறைச்சிடுவார் தேவன். நாம் அதை பார்த்து இது பண்ணலாம். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு அந்த அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எபேசியர்கள் நிறுவத்தில் அந்த மீட்பை பற்றி பேசுறதுக்கு முன்பாக அதை கொண்டு வரேன். எதுக்காக அதை மீட்கப்படுறாங்கிற பார்த்துக்கணும். எபேசியர்கள் நிறுவம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் படிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரு? கிறிஸ்துவுக்குள். ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து சொல்றாரு, நம்ம எல்லாரும் தேவன் உன்னதங்களிலே கிறிஸ்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்போ அதுக்காக தேவன் என்ன திட்டப்பட்டார் தெரியுமா? தன்னுடைய குமாரனை உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணாராம், அவரோடு வச்சிருந்தார். அந்த குமாரன் மூலமாக ஒரு தீர்மானம் பண்ணார். இப்போ யாரெல்லாம் குமாரனுக்குள்ளே வர்றாங்களோ அவங்களாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. யாரெல்லாம் குமாரனுக்குள்ளே வர்றாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாங்க, பெறுறாங்க. அப்போ 4வது வசனத்தை படித்து பாருங்கள். எபேசியர்கள் நிறுவம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே கிறிஸ்துவுக்குள். அப்போனா இதை வச்சு பார்த்தீங்கன்னா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே யார் இருந்தா? கிறிஸ்து இருந்தார். கிறிஸ்து என்ன இருந்தார்? அதான் வேற சொல்ல போகும்போது அந்த நீதிமொழியில் அதை படித்து பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்தில், நீதிமொழி 8வது அதிகாரம், கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியாக ஆதியாக கொண்டிருந்தார். என்னன்னு யார சொல்றாரு? கிறிஸ்து தான் சொல்றாரு. ஆமா ஆமா. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன்.
அவர் வானங்களை படைக்கையில் ம். நான் அங்கே இருந்தேன். சொல்றாருல்ல, எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். ஜெனிப்பிக்கப்பட்ட பிற்பாடு இந்த வானத்தை உண்டாக்குனார்ல, படைச்சார்ல, அப்ப நான் அவரோடு இருந்தேங்கிறார். யாரு அவரோட இருந்தேன், பிதாவோடு இருந்தேன். சகலமும் யார் மூலமா உண்டாச்சா? அவர் மூலமா அவர் உண்டாச்சு. மூலமா அவரே இல்லாமல் ஒன்றும் இல்லை. உண்டாகும். அந்த அவர் யார் தான்? கிறிஸ்து. யார் அவரு? கிறிஸ்து. அப்ப எல்லா சகலத்தையும் அவர் தான் படைச்சார். இப்ப அவரால் படைக்கப்பட்டுட்டு இப்ப விழுந்த மனுஷனை அவருக்குள்ளாக வைத்து அவர் மூலமாக தன்னிடத்தில் சேர்க்க தேவன் திட்டம் போட்டார். சேர்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆமா. அதான் தேவன். அப்ப அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெறுறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எபேசியர்கள் 21:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டபடியால். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே நம்ம அவர் என்ன தெரிந்து கொண்டாரு. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே கிறிஸ்து இருந்தாரு. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே அவருடைய பிளான் இருந்துச்சு. இப்போ உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேன்னா மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னால தானே. அப்ப மனுஷன் விழுவானவர் தெரியுமா? தெரியும். மனுஷன் விழுவான்னு தெரியுமா? மறுபடியும் மீட்கப்படுவான்னு தெரியுமா? அந்த மீட்பு யார் மூலமாக வரும்? தன்னுடைய குமார் மூலமாக வரும் தெரியுமா? அப்ப சகலமும் குமாரனை கொண்டு குமாரனுக்கென்று அவருக்கென்றும் அவர் மூலமாக தான் இருக்குது. வேற இல்லை, கிறிஸ்து மூலமாக தான். இப்போ கிறிஸ்துக்குள்ள தான். இப்போ நம்ம எல்லாரும் யாருக்குள்ளாக கிறிஸ்துக்கு தேவனுக்குள்ள நிற்க முடியும்? கிறிஸ்துக்குள்ளாக தான் நிற்க முடியும். அப்போ இது திட்டம் அவர் தானே. அதனால தான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். 5ஆம் வசனம் படிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். என்ன விளங்குச்சு நமக்கு? அதாவது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய நோக்கம் இருக்குல்ல, தீர்மானம் இருக்குல்ல, அதனுடைய நிறைவேறுதலை. ஐஸ்வர்யம்னா நிறைவேற்று. அந்த நிறைவேற்றின்படியே தேவன் என்ன பண்றாருன்னா, குமாரனுக்குள்ள நம்ம எல்லாரையும் சுவீகார புத்திராக என்ன முன் குறித்து வச்சுட்டார். அப்போ நம்மளை யாருக்குள்ள? குமாரனுக்குள்ள குறித்து வச்சுட்டார். ஏன் குமாரனுக்குள்ள குறிக்கிறார்? குமாரனுக்குள்ள இருந்தால் தான் நம்ம யாருக்கு முன்னாடி நிற்க முடியும்? அப்போ குமாரனுக்குள்ள இருக்கணும், அப்போ தான் அவருக்கு முன்னாடி நிற்க முடியும். இப்போ குமாரனுக்குள்ள நம்மளை எல்லாரும் சுவீகார புத்திராக முடியும் முன் குறிச்சிட்டார். முன் குறிக்கப்பட்ட ஏற்பாடு என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முதல்ல என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொண்டு வந்தார். இந்த முதல்ல மீட்பு வந்த ஒருபாடு தான் அதுக்கப்புறம் நீதிமானாக்கப்படுகிறான். நீதிமானாக்கப்பட்ட ஒருபாடு தான் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட ஒருபாடு தான் பரிசுத்தவானாக்கப்படுறான். அந்த குறிப்பில் போறோம். சில பேர் நீதிமானோடு நின்றுவாங்க, சில பேர் பரிசுத்தவானுக்குள்ள போயிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு தேவன் நியமித்த ஓட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால யாரையும் நம்ம என்ன முடியாது, குறை சொல்ல முடியாது. ஆனால் நான் சரியானபடி போகிறோமா? கிறிஸ்துவுக்குள்ள அவர் ரத்தத்தினால பாவம் மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கா? அப்போ இதை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ நான் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கேன்னா உண்மையாகவே நான் யாருக்கு முன்னால் நிற்கிற ஒரு அறிவு வரும்? கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கு முன்பாக. ஆமா தானே? யார் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன்? கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் நான் கழுவப்பட்டேன். இப்போ நான் யாருக்குள்ளாக்கப்படணும்? அவருக்குள்ளாக்கப்பட்டு அவரோடு கூட யாருக்கு முன்னால் நிற்கணும்? இப்போ ரோமர்கள் 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கபடியால். அதாவது நான் சொன்னேன் உங்களுக்கு, மீட்கப்பட்ட பிற்பாடு அவன் நீதிமானாக்கப்படுறான். மீட்கப்பட்ட பிற்பாடு நீதிமானாக்கப்படுறான். நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு தான் ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் பரிசுத்தவானாக்கப்படுறான். எடுத்தோன்னு அவன் பரிசுத்தவன் ஆகிறது கிடையாது. ஏன்னா நான் அதை இன்னும் போகப்போ அந்த வார்த்தையை நம்ம பேசிட்டு போவோம், தொடர்ச்சியாக பேசும்போது பேசுவோம். இப்போ இவ்விதமாக அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வரும்போது நீங்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்படின்னா வேதம் சொல்ல இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றதுனால அந்த 25ஆம் வசனம் சொல்றபடி அவ்விதமாக நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அப்ப மீட்கப்பட்ட ஒரு சகோதரன் நீதிமானாக்கப்படுறானா? நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேனா? எப்படி? இவ்விதமாக நீதிமானாக்கப்படுறேன். எவ்விதமாக நீதிமாக்கப்படுறேன்? என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்போ என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டது உண்மையா இருந்தா உங்க பாவங்கள் மன்னிச்சிட்டாரா இல்லையா? மன்னிச்சிட்டார். சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கப்பட்டார்ல. சரி, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாவங்கள் நீங்க செய்த பாவமா உங்கள்கிட்ட இருக்கிற பாவமா? செய்த பாவம். இதுக்கு முன்னால உலகத்தில் இருக்கும்போது நீங்க மீறுதலா செஞ்சு உங்க மனச்சாட்சிக்கு மீறி செஞ்சீங்கள பாவம், எல்லா பாவங்களையும் தேவன் அவர் ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரித்து அவர் ராட்சியத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஆமா இல்லையா? ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்போ உங்க செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஓகே, கரெக்டா. இப்போ என்ன வருது அப்படின்னா
உங்களுக்குள்ள அந்த ஒரு ஜீவன் இருக்கிறதுனால, கிறிஸ்து ரத்தத்தின் உயிர், அவர் கிறிஸ்துடைய ஜீவன் இருக்கிறதுனால, வெளிச்சம் அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு, மறுபடியும் அந்த பாவ சிந்தையாக இருக்குது. கிரியை இல்லை, ஆனால் சிந்தையில் இருக்கு. ஏன் அந்த பாவ சிந்தை எனக்குள்ளே இருக்குது? அந்த பாவ உணர்வு ஏன் இருக்குது? மறுபடியும் அதை என்ன தூண்டுது? இந்த காரியம் நமக்கு வருமா இல்லையா? சொல்லுங்க. இந்த எண்ணங்கள் வந்திருக்கா எப்போ உங்களுக்கு? வந்திருக்கு. எப்போ வரும்? வருது, வரும், வந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ வரலைங்களோ மாம்சம் ஒளிகிறவர் அது ஒரு பாவத்தின் சூப்பர். ஆமாம், கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். என்னில் பாவம் இல்லை என்று ஒருவன் சொல்லுவான், சொல்லக்கூடாது. அவன் தன்னைத்தான் வஞ்சிக்கிறான். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவ உணர்வுகள் தோண்டிக்கிறது. எப்போ மீட்கப்பட்ட பிற்பாடு. நம்ம எல்லாரும் ஞானசாரம் எடுத்தோடனே பரிசுத்தம் ஆகிட்டோம்னு சொல்கிறோம். ஐயோ, தப்பாக விளைவிக்கிறாங்க. பரிசுத்தங்கிறது வேற காரியம். அதாவது இன்னைக்கு என்ன பரிசுத்தம்னா, இப்போ நம்ம எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளில் ஒரு அப்பமுக்கு முந்தின நாள் ஒரு காத்திருப்பு கூட்டம் வைப்பாங்க. சுத்திகரிப்பு கூட்டம்னு அவசரம். அந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க? சுத்திகரிக்கிறாங்க. சுத்திகரிக்கிறாங்க, எல்லாரும் பாவ அறிக்கை செய்யுங்கிறாங்க. எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சாங்க? செஞ்ச பாவத்தை. உள்ளே என்ன இருக்குது? பாவம் இருக்குது, ஏகப்பட்ட பாவம் இருக்குது. ஆனால் வெளியே செஞ்சு, அப்போ ஏன் மறுபடியும் ஏற்கனவே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவிட்டார்ல செஞ்ச பாவங்களுக்கெல்லாம், மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. திரும்ப இருக்கு, திரும்ப எப்படி வந்துச்சு? அது எப்படி சொல்லுவாங்கன்னா, சரியா மறிக்கலைன்னு சொல்லிடுவாங்க சபையில். அப்படியா? நீ பாவத்துக்கு சரியா மறிக்கல அப்படின்னு. இல்லை, அவர் சரியா மறிச்சாரு. அவர் மறிச்சிட்டாரு, அதை ஒப்பு கொடுக்கல. இவன் மறிச்சாரு. எனக்கா அவர் தான் மறிச்சது. எனக்கா அவருடைய மரணத்தை தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு. அதை நினைக்கணும். அதை நினைச்சோம்னா என்னுடைய பாவங்களுக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அப்படிங்கும் போது இந்த பாவம் மன்னிப்புடைய நிச்சயம் நமக்குள்ள உண்டாகும். இப்போ இதை இன்னைக்கு காரியம் என்னன்னா, ஒரு டைம் என் பாவங்களை மன்னிச்சிட்டார், கடலின் ஆழத்தை தூக்கி போட்டார். கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ என் பாவங்களை அகற்றி விட்டார். இனி அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் மறுபடியும் நம்ம சுத்திகரிப்பு பாவரிக்கிறோங்கிறமே என்ன அறிக்கை செய்கிறோம்? அப்போ ஏன் எனக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னா, எனக்கு ஏற்பட்ட கேள்வி பிரதர். ஆக்சுவலி நான் ஞானஸ்தானம் எடுத்தப்பட்ட பிற்பாடு ஏன் எனக்குள்ள இந்த உணர்வு ஒன்று இருக்குது? ஏன் எனக்கு இந்த சிந்தை எனக்குள்ளே இருக்குது? ஏன் பொறாமையும் கசப்புகள் ஏன் எனக்குள்ளே இருக்குது? நான் ஏன் அப்போ என்ன கிறிஸ்துவ எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. இந்த கேள்வி தான் வந்துச்சு. எப்போ அது நமக்கு வெளியாகும் அப்படின்னா, உன் பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டது உண்மைதான், உன்னை நீதிமானாக்க அவர் உயிரோடு இருக்காராங்கிற வார்த்தை அப்போதான் வழங்குச்சு. ஓ, அவர் மரித்து பாவங்களுக்காக மரித்து போகல, அவர் உயிரோடு இருக்கிறார். சரி, அவர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அங்கே ஓடு, உன்னை நீதிமானாக்கிறதுக்கு இப்போ உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், கிருபாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்போ உனக்குள்ள என்னத்தை பார்க்குற? எனக்குள்ள பாவ உணர்வுகளை பார்க்குறேன், இருளை பாவ சிந்தையை பார்க்குறேன். ஓ, இப்போ நீ அதை விரும்புறியா? நான் விரும்பலை. ஓடு, அங்கே கர்த்தட்டுக்கு தேவசமத்துக்கு. ஏன்? உன்னை நீதிமானாக்க அவர் உயிரோடு இருக்கார். என்ன பிரதர் வாழ்க்கை? அதான் இந்த வசனம் சொல்லுது, அவர் உங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் உன்னை நீதிமானாக்க எழுப்பப்பட்டு இருக்கார், உயிரோடு இருக்கார். அதனால இவ்விதமாக அப்படிங்கிறார். ஓ, அதைத்தான் அவர் பிதாவின் வலது பரிசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். ஏன் நான் இங்கே போகணும்? நான் இங்கே போகாமல் எப்படி எனக்கு பரிந்து பேசுவார்? எனக்காக பரிந்து பேசுகிற வக்கீல் ஒருத்தர் இருக்காருன்னா, வக்கீல்கிட்ட கொண்டு நீங்கள் போன தானே. வக்கீல்கிட்ட போய் நீங்கள் போகணும், வக்கீல் உங்களுக்காக எப்படி பரிந்து பேசுவார்? நீ மைக்க பிடிச்சி மனுஷங்கிட்ட சொல்கிறதுனால அது ஒரு பிரயோசனம் கிடையாது, ஒரு பிரயோசனம் கிடையாது. அதனால தான் வேத ரோமர் 5 இவ்விதமாகங்கிறார். அந்த இவ்விதமாக வார்த்தையை கொஞ்சம் மைனூட்டாக கவனித்து பார்த்தோம்னா, பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது உண்மை, அதை வேஸ்ட்டு கேட்டுக்கொடுறேன். ஆனால் எனக்குள்ள மறுபடியும் பாவ உணர்வு இருக்கிறது உண்மை. அது என்னால் சகிக்க முடியல, ஈரடிக்க முடியல. அது தன் பக்கமாக அது இழுக்கிறத பார்க்குறேன். கவலை வந்தால் கவலை இழுக்குது, ரோசம் வந்தால் ரோசம் இழுக்குது, கசப்பு வந்தால் கசப்பு இழுக்குது. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்போ நான் மறித்தது பாவத்துக்காக, ஏன் கிறிஸ்து மறித்தது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஏன் இது என்ன காரியம் நடக்குது? மறுபடியும் பாவம் செய்ய ஏன் தூண்டுது? என் பழைய மனுஷன் ஏன் மறிச்சிட்டாருன்னு தானே வேதம் சொல்லுது. அப்போ ஏன் என்ன காரியம்? நான் சரியா கடுகளவு விசுவாசம் இருந்தால் மழையை பார்த்து போகணும்னு சொல்லியிருக்கல. அப்போ என்ன காரியம்? இன்னொரு சத்தியத்தை நம்ம விளங்கலை. என்ன சத்தியத்தை விளங்கலை? உன்னை நீதிமானாக்க அவர் உயிரோடு இருக்கிறார். பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதை அறிஞ்சுக்கிட்டோம், நீதிமானாக்க உயிரோடு இருக்காங்கிறத அறியாம இருக்கோம். நீ உயிரோடு இருக்கிற உங்க பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் உங்களை நீதிமானாக்க உயிரோடு இருக்காருன்னா நீ எங்கே போவீங்க? உயிரோடு இருக்கிறதான் போவோம். அப்போ உங்க வார்த்தையினால் நம்ம சொல்லிடுறோம். ஆனா எப்படி நம்ம பாவத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாருன்னு நம்புறோமோ, உயிர் தெழுந்தாருங்கிற அந்த ஒரு விசுவாசத்தோடு கூடியதான அந்த இருதயத்துல என்ன இல்லை, நமக்கு யாருமே அந்த டைரக்ஷன் காட்டுதில்லை. அந்த டைரக்ஷன் காட்டணும். அவர் உயிரோடு இருக்கார். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கணுங்களே, ஒரு கவலை இருக்கணுங்களே, நீங்கள் அதை எடுத்து ஏன்ட்டு வரீங்கன்னா
நான் என்ன சொன்னேன், பிரதர் நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர், நல்லா விசுவாசிங்க பிரதர், நல்லா இருக்கு பிரதர், ஹாப்பியாக இருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி விட்டேன். நீ உன்ட்ட வரும், நீ அதை வெறுக்கிறியா? நான் வெறுக்கிறேன், முழுவாக இருக்கேன். அங்கே போய் சொல்லு, உனக்காக கிருபாசனத்தில் உட்காந்துருக்காரு, வேதம் சொல்லுது. என்ன படித்து அந்த வசனத்தை படித்து பாருங்கள். 15வது வசனம், எபிரேயர் நிறுவம் 4வது அதிகாரம் 15வது வசனம், 15-16 நினைக்கிறேன். எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். நம்முடைய பலவீனம் என்ன? நான் எதை விரும்பலையோ அது எனக்கு இருக்குது. ஆமா இல்லையா? நான் ஒன்றும் செய்ய முடியல, அது என்னை இழுக்குது. பலவீனம் என்ன? எனக்குள்ள பாவம் மேற்கொள்ளுது, நான் பலவீனமா இருக்கிறேன். வேதம் படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். கிருபாசனத்துக்கு ஏன் போகணும்? தைரியமா ஒப்பு கொடுக்கிறது. ஈரோடு என் பலவீனங்களை எடுத்துக்கொண்டு அதான் பவுல் சொல்லுவார். பவுல் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் விரும்புவதை செய்யாமல் விரும்பாதே நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற வசனத்தை படிச்சு பாருங்க. ரோமர் 7வது அதிகாரம். உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. என்ன சொல்றார் அவரு? என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். மனதின் பிரமாணம் என்ன? அதாவது இந்த பாவத்துக்கு ஈடுபடக்கூடாது, நீ தப்பு என்ன கூடாது, செய்யக்கூடாது, உணவு கண்டு விலக நிற்குது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இன்னொரு பிரமாணம் இருக்கா, வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். பிரமாணத்தை பத்தி பேர் என்ன சொல்றாரு? பாவ பிரமாணம். அப்ப எல்லா மனுஷனுக்குள்ள என்ன பிரமாணம் இருக்குது? பாவ பிரமாணம். பவுல் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டாரா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமா வேறொரு பிரமாணத்தை என் அவயங்கள் இருக்க காண்கிறேன். அந்த பிரமாணம் என்னங்கிறாரு? அது பாவ பிரமாணம். அப்ப என்ன பாவ பிரமாணம்? இப்ப எல்லா மனுஷனுக்குள்ள என்ன பிரமாணம் இருக்குது? அந்த பாவ பிரமாணம் என்னுடைய தீர்மானத்துக்கு விரோதமா இருக்கா இல்லையா? நம்ம எல்லாரும் பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறோமா இல்லையா? கசப்பா இருக்க கூடாது நினைக்கிறோமா இல்லையா? மனைவி நேசிக்கணும்னு சொல்றோமா இல்லையா? இப்ப எல்லா பிரமாணத்துக்கு விரோதமா இன்னொரு பிரமாணம் கிரியை செய்தா இல்லையா? ஏன் கிரியை செய்யுது? ஏன் அது என்னை மேற்கொள்ளுது? அப்ப என் பலவீனம் தானே. பலவீனம். அவருடைய பலவீனம், என்னுடைய பலவீனம். அப்ப தேவன் என்ன வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்ங்கிறார். வா நீ எங்க? அப்ப ஏன் எப்ப போக முடியும் அப்படின்னா, என் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறது மட்டும் இல்லையா, என்னை நீதிமானாக்க உயிரோடு இருக்கிறார். யார் நீதிமான் தெரியுமா? தன்னுடைய பலவீனங்களை தன்னுடைய பாவ பிரமாணத்தை உணர்ந்தவனாய் தன்னால் இயலாமையை நினைச்சு அவன் கர்த்தட்ட போறான் பார்த்தீங்களா, வெறுத்து பாவத்தை வெறுத்து போறான்ல, அவனை பார்த்து சொல்றாரு இவன் நீதிமான் சொல்லுவார். அநீதியை வெறுத்து நீதியை விரும்புகிறான், இவன் நீதிமான்கிறான். அப்ப மீட்கப்பட்ட சகோதரன் எங்கே வர்றான்? நீதிமானா வர்றான். நான் சொல்ல புரியுதா? நீதிமானா வர்றான். மீட்கப்பட்ட சகோதரன் கிருபாசனத்தை கிட்ட வரும்போது அவன் நீதிமானாய் மாட்டான். நம்ம கிருபாசனத்துக்கு போல தேவன்கிட்ட போல மனுஷனுக்கு முன்பாக நம்ம நீதிமான காமிப்போம். ஆமா, இது செல்லாது பிரதர். தேவனால் புகழப்படுற மாதிரி தான் பார்க்கணும். தேவன் என்னை நீதிமான் பார்க்குறாரா? இதுதான் நான் பார்க்க வேண்டிய அவசியம். தேவனிடத்துலேருந்து என்ன வருது? எனக்கு மனுஷனை எப்படியோ பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்னா யாருக்கு முன்பாக? அதனால பவுல் சொல்லுவார்ல, போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், அதான் வெட்கமாக தோன்றுகிற அந்த காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் வேத வசனத்தை புரட்டாமலும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுடைய மனச்சாட்சிக்கும் எங்களை சுத்தமாக ரெண்டு விளங்கப்படுகிறோங்கிறார். யாருக்கு முன்பாக நின்றாங்க? தேவனுக்கு முன்பாக. நீங்க எப்படிப்பட்ட நின்றீங்க? தேவனுக்கு முன்பாக உங்க பலவீனங்களை அறிந்து போய் நின்றீங்க. தேவனுக்கு முன்பாக நீங்க நிற்கும் போது உங்க பலவீனங்களை அறிந்து நின்றீங்க. அதை வெறுத்து நீங்க அறிந்து நின்றீங்க. மேற்கொள்ள முடியல உங்களால. நீங்க போய் தேவ சமூகத்தில் நின்றீங்க. அவர் உங்களை ஒரு நாள் புறக்கணிக்கவே இல்லை. அவர் என்ன சொல்றார்? கிருபை இரக்கத்தை பெற கிருபாசன தண்டையில் தைரியமா வாருங்க. ஏன் தைரியமா வாருங்க? அவர் ரத்தத்தினாலே அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. 100க்கு 100 உண்மை வருது. இந்த வசனம் என்னை தூக்கிடுச்சு வருது. ஏன்னா கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் ஒரு நாளும் மனுஷன்ட்டு போய் மண்டியிட மாட்டாங்க. தேவர் சமூகத்தில் போய் நிற்பாங்க. கிறிஸ்துவம் தோத்து போகல பிரதர், கிறிஸ்துவம் ஜெயம் கொண்டு இருக்கு பிரதர். இப்போ நம்மளை இப்படிப்பட்ட சகோதரரால் கிறிஸ்துவம் ஜெயம் கொண்டு வந்து நிரூபிக்கணும். ஏன்னா என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஏன் என் பலவீனங்களை என்னை விட்டு அகற்றுவதற்கு எனக்கு
பலனை கொடுத்துருக்காரு. பலனை எனக்குள்ள இருக்க பாவத்தை நீக்குவதற்கு அவர் பலன் உள்ளவராக இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னோட கிருபாசனத்தில் என்ன இருக்கான், வாசம் பண்ணி கொண்டிருக்கார். அவன் கிருபாசனத்தில் சேரக்கூடிய அனுபவத்தை மட்டும் பெறணும். ஏன் இன்னைக்கு சகோதரர் அதை போகலை அப்படின்னா, சகோதரர் என்ன சாத்தான் என்ன வஞ்சிட்டான் அப்படின்னா, அவங்க ரட்சிக்க போகல, அவங்க ரட்சிக்க போகல, அவங்க ரட்சிக்க போகல, இவங்க ரட்சிக்க போகணும், இவங்க ரட்சிக்க போகணும். தேவன் என்ன சொல்றாரு மனைவியை பார்த்து, மனைவியே உன் புருஷனை ரட்சிப்பியோ ரட்சிக்க மாட்டியோ உனக்கு என்ன தெரியும். கணவனை பார்த்து சொல்றாராம், புருஷனை உன் மனைவியை ரட்சிப்பியோ ரட்சிக்க மாட்டியோ உனக்கு என்ன தெரியும். ஏன்னா ரட்சிப்பு யாருடையது, அதான் நம்ம விண்ணப்பம் பண்ணுங்கிறாங்க. விண்ணப்பம் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் எப்போ பார்த்தாலும் அந்த நாடு ரட்சிக்கப்படும், இந்த நாடு ரட்சிக்கப்படும். உன் ஆத்மாவே நான் ரட்சிக்கப்படலையே, உன் ஆத்மா பாவ பிரமாணத்தில் அடிபட்டு போய் கிடக்க. அந்த இந்த கிருபாசனத்துக்கு போறதுக்கு பதிலாக மனுஷ கற்பனைகள் வந்துடுது. நீ நெடுமலங்கால நெல்லு, உபவாசிக்கணும், நீ உன்கிட்ட ஏதோ தவறு இருக்கு, அதனால தான் நீ மறுபடியும் விழுகிற அப்படிங்கிற சத்தியங்கள் தான் வெளிப்படுது. ஆக்சுவலி பிரதர், ஒரு சகோதரன் தானாகவே எந்த பிரமாணமும் இல்லாமல், வெளியிலேருந்து உபதேசம் இல்லாமல் தானாகவே கர்த்தருடைய சமூகத்தை ஆண்டவரே நான் பிடிக்கிற நெடுமுழங்கால் நின்று அப்படி கத்துனால நீங்கள் வர்ற வருத்தத்தை பார்த்து கற்றுக் கொடுத்து உங்களை கூட்டி வந்துடுவாங்க. இதுல ஒரு பிரமாணத்துக்கு சட்டத்திட்ட உங்களுக்கு செய்யக்கூடாது. அப்பனா ஒரு மணி நேரம் நெடுமுழங்கால போட்டு ஜெபம் பண்ணா அவன் பாவம் மன்னிக்கப்பட சொல்லும் போது, ஒரு மணி நேரம் நெடுமுழங்கால ஜெபம் பண்ணிட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு சோத்திரம் போயிட்டு வரன்னு சொல்லுவான். முடிஞ்சு வச்சுருவான். அவன் கதறுதலோட தேவ சமூகத்துல ஒரு மனுஷன் பிரயாசப்படுறான்ல, தனிப்பட்ட விதத்துல தன் உணர்வு அடைஞ்சு பிரயாசப்படுறான்ல, அதை தேவன் பார்ப்பார். ஆனா சபைகள்ல சில பிரமாணத்தை கொண்டு ஜனங்கள் போறாங்கல்ல, அது எடுபடாது. அன்னைக்கு சபையில பிரமாணம் இருக்கவே கூடாது. கர்த்தரிடத்துல நடத்துறதா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அதான் என் பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நம்முடைய நீதிமானாக்க அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். தேவன் நம்மளோடு இருக்கிறார், அவர் நமக்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். நான் சொல்ற ஒரே ஒரு கேள்வி, அவர் உங்களுக்காக உங்களை உங்க நீதிமானாக்க உயிரோடு இருக்காங்கிற நீ விசுவாசிக்கிறல பிரதர்? விசுவாசி. உண்மையா தானே? உண்மையா. எப்படி சொல்றீங்க நீ விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நான் கிருபாசனத்துக்கு போய் என்னுடைய பலவீனங்களை அறிக்கை செய்யும்போது அது பலவீனப்படுகிறத காண்கிறேன். ஜெயிச்சேன்னு ரொம்ப சொல்ல தேவையில்லை பிரதர். ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், நான் இங்க போறேன் பிரதர், போறேன். அவர் உயிரோடு இருக்கிறதுனால போறேன். அவர் மறிச்சிருந்தாருன்னா எப்படி போவேன்? எப்படி போவேன்? ஆமா, கிருபாசனத்துக்கு நான் போறேன், உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். நான் போய் சொல்றேன் பிரதர் அவர்கிட்ட, ஏன் அவர் உயிரோடு இருக்கார், நான் எல்லாம் சொல்றேன் பிரதர். அவர் கேட்கிறாரு அது வேலை. ஆனா நான் போறேன் இங்க. அவர் கேட்டாரு கேட்கலைங்கிறது தனி, எனக்கு அது கவலை கிடையாது. ஏன்னா தமிழகத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறந்தழுவதே இல்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா. அப்போ அவர் தள்ளுறாரோ தள்ள, அது எனக்கு தேவையில்லை, நான் போறேன். ஏன்னா உயிரோடு இருக்கார். பிரைஸ் எல்லாம் வேதம் இப்போ சொல்லுது அந்த ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே எவ்விதமாக நம்முடைய ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நம்மை நீதிமான்களாக்கப்படுவதற்காகவும். அப்ப நீங்க நீதிமானாக்க உயிரோடு இருக்காருல்ல, அவர் உயிரோடு உங்க பலவீனங்களை எடுத்து போனீங்களா இல்லையா? ஆமா ஆமா. உங்க எல்லாத்தையும் உள்ள இருக்க அந்தரங்கள்லாம் எடுத்து போறீங்களா இல்லையா? பவுல் சொல்லுவாங்க, வெட்கமான அந்த காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் வேதத்தை புரட்டாமலும். ஏன்னா எனக்குள்ள பாக்குற அந்தரத்துக்கு ஒத்து வேதத்தை புரட்டவே இல்லை, அதை நான் வெறுக்கிறேங்கிறத தேவ சமூகத்தை போய் காமிக்கிறேன். ஏன் அவர் உயிரோடு இருக்கார்? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலேங்கிற காரியம் என்ன? கீழ்ப்படிதல். அது ஒண்ணு காரியம். விசுவாசத்தினாலே கீழ்ப்படிதல். விசுவாசத்தினால கிறிஸ்துவினாலே. விசுவாசம்ங்கிறது கிறிஸ்து, விசுவாசிக்கிறேங்கிறது கிறிஸ்து. கீழ்ப்படிதல். ஆமா. விசுவாசம் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசம் இருக்கான கிறிஸ்து இருக்காரு. கீழ்ப்படியலாம். விசுவாசிக்கிறீங்களா? நான் கீழ்ப்படிகிறேன். அதான் உண்மையான காரியம். அதான் புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப நான் அந்த விசுவாசத்தினாலே கிறிஸ்துவினாலே யாருக்கு நீதிமானாக்க பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். யார்கிட்ட சமாதானம் வந்துருச்சு? தேவனிடத்தில் சமாதானம் வந்துருச்சுங்கிறத நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்கு. அவ எப்படி சொல்ல முடியும்? அந்த உணர்வு எப்ப நமக்கு வந்திருக்கா? எஸ், அந்த உணர்வை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படின்னா கிருபாசனத்துக்கு போறீங்க நீங்க, இல்லைன்னா கிருபாசனத்துல போய் உங்களால உட்கார முடியாது. அங்க போய் அவர் சமூகத்துல போய் உங்க பலவீனங்களை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சமாதானம் 2 பேருக்கு சமாதானம் வந்ததுனால நீங்க எதுவும் சொல்லலாம் அவர்கிட்ட. உங்களை கிருபாசனத்தோடு வெளியே போக சொல்லலை, அது என்ன இல்லை. இப்போ நீங்க சொல்ற அவர் போக சொல்லுவாரா பிரதர்? கண்டிப்பா போக சொல்லுவார். சமாதானம் இல்லாட்டும் போக சொல்லுவார். எப்படி போக சொல்றாரு? நீங்க போய் சோத்துறோம்னு சொன்னோன்னா பல சிந்தையில் வர வச்சிருவார். ஆமா, பல எண்ணங்கள் வந்துடும், பல பிரச்சனைகள் வரும். அப்பதான் விட்டது கூட வரும், அப்பதான் அவன் கூட பேசுறவங்க கூட வருவேன். இது ஒத்து வராது, எந்திரிச்சு நான். இது கூட சில சமயம் இப்போ கேட்கறதுனால நான் கிருபாசனத்துக்கு போறேன்னு சொல்லி ரூம்ல உட்காந்துக்கிட்டு
அனிச்சை செயல் மாதிரி நான் நீங்க சொல்லிட்டேன். அப்படியே செஞ்சு பாருங்களேன். நிலைப்பாடு சொன்னதுனால நீங்க போய் பாருங்களேன். எங்க தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்துவாங்க. அதான் தேவனுடைய வேற விதமான சிந்தை வரும். ஏன்னா இப்ப கேட்கிற வந்து உடனே கை இல்ல, அந்த பிரதர்லாம் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாராம். அப்படியே தேவ பிரசனத்தை உட்கார்ந்துறாராம். நம்ம நிலையில என்ன பண்ணணும்? உட்காரணும். நீ எதுக்கு போனீங்க? உன் பலவீனத்தை அறிக்கை செய். ஏன் பலவீனத்தை அறிக்கிடுறது? ஆண்டவரே, என் பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடியவர் நீ இருக்கிறீங்க, என்னை நீதிமானாக்க நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு போனோமா? இல்ல அது இல்லாம ஏதோ சபையில சொன்னாங்கிறதுக்காண்டி போறோமா? நம்ம எல்லாரும் ஒரு பிரமாணத்தை அனுசரிக்கிறோமே தவிர சுத்திகரிப்பு கூட அப்படிதான் brother. எல்லாமே அப்படிதான் bro. இன்னைக்கு சபை மாம்சத்தின்படி விழுந்து வச்சு bro. பிரமாணம் இருக்க தவிர அங்கே கிருபை இல்லை bro. இயேசு உயிரோடு இருக்காங்கிறது சபை காமிக்கல bro. இயேசு உயிரோடு வாழ்கிறார் அப்படிங்கிறத சபை காண்பிக்கல. Praise the Lord. இது நம்ம எல்லாரும் இன்னைக்கு துக்கப்பட வேண்டிய காரியம் தான். சபை தான் காண்பிக்க வேண்டியதை காண்பிக்கல, வேறு விதமாக காண்பிக்கும். மனுஷனுக்கு கனவுப்படுத்து. அவ இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே நாம் யாராக மாற்றப்பட்டிருக்கோம்? நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கோம். அப்ப கிறிஸ்துவ ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நான் யாரா மாறிட்டு இப்ப நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். மாற்றப்பட்டிருக்கிறேன். மாறிவிட்டேன். நீதிமான் ஆக்கிப்பட்டேன். தேவனுடைய முன்னாலே. இப்ப நீதிமான் யாருக்கு முன்னாடி நிற்கிறான்? பிதாவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நிற்கிறான். 34வது சங்கீதம் வாசிங்க. நான் கர்த்தரை 34வது சங்கீதத்துல 15வது வசனத்துல இருந்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீங்க யாரு? கர்த்தருடைய கண். நான் நீதிமான். நீங்க யாரு? நீதிமான். எப்படி நீங்க நீதிமான் சொல்ல முடியும்? ஏன்னா அவருடைய கிருபாசனத்துல நான் போய் என்னுடைய பாவம், ஏன் நீங்க கிருபாசனத்துக்கு போனீங்க? என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றும் இருக்கிற எனக்கு என் உள்ளத்துல பாக்குறேன், என் உள்ளத்துல பாக்குறேன், எனக்குள்ள இவ்வளவு பாவம் அதை நான் வெறுக்கிறேன். ஆனா அதை என்னோட போக்குறதுக்கு ஒருத்தர் உயிரோடு இருக்காரு. உயிரோடு இருக்காரு. அவர் ஜீவனா நீதிமான் ஆக்கிறவர் எங்க இருக்காரா? உயிரோடு அங்க போறேன். அப்ப தேவன் உங்களை யாரா பாக்குறாரு? நீதிமானாய் பார்க்கிறார். வேதம் சொல்லுது அவருடைய கண்கள் உங்க மேல் நோக்கமா இருக்கிறது. Praise the Lord. இப்ப சொல்ல முடியும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல் நோக்கமா இருக்கா? நோக்கமா இருக்கிறது. ஏன் பிரதர்? ஏன்னா நீங்க தீமையை வெறுக்கிறீங்க பிரதர். இப்ப தீமைக்காரன் உங்களை ஒண்ணும் செய்யக்கூடாது. ஏன் அவனை வெறுக்கிறீங்க? நீங்க ஆமா இருளை வெறுக்கிறீங்க. இப்ப இருள் உங்களை ஆதிக்கம் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அது உங்களை ஆதிக்கம் பண்ண ஆரம்பிக்கும், மேற்கொள்ள பார்க்கும். அதனால அவருடைய கண்கள் யார் மேல இருக்குது? உங்க மேல நோக்கமா இருக்கு. சொல்றது புரியுதா அவரு? ஏன் நோக்கமா இருக்கு? வந்துரு கிறிஸ்தவன் வா, என்னிடத்து வருகிற ஒருபடி புறம் தெரியல, சீக்கிரம் வந்துரு, நான் தான் அரண், நான் தான் கோட்டை என்று ஓடியாந்துரு. ஷோ, என்ன மாதிரி காரியம்! அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கு. ஏன் இந்த உலகத்துல வந்து பொருள் எல்லாம் கொட்டி கொடுக்கறதுக்கு இருக்கிறோம், அதை கட்ட இதை கட்ட தப்பா பேசுறாங்க. ஏன் நம்ம முதல்ல பார்த்தவங்க எபேசியர்கள் நிறுவனத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் நம்மள என்ன இருக்கான்? ஆமாம், அதுக்கு கிறிஸ்துக்குள் தேவனுக்குள் ஆசீர்வச்சிருக்கார். அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள் நடக்கும். இப்போ கிறிஸ்து ரத்தத்தினால என்ன பண்ணணும்? மீட்கப்பட்டோம். ஆமாம் இல்லையா? கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிற்பாடு இப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்து நமக்காக பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாங்கிறது என்ன பண்ணுறோம்? ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம். அதுக்கப்புறம் நீதிமான் ஆக்குறதுக்காக வேண்டி அவர் உயிரோடு இருக்காருன்னு பார்த்தோம். அந்த சத்தியம் எனக்குள்ள வந்துச்சு. நம்ம நீ அவர்கிட்ட போனோம். இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரான்? நீதிமான்னு சொல்லிட்டார். நீதிமான் சொல்லிட்டு ஒரு பாடு. அது என்னன்னா அவருடைய கண்கள் யார் மேல் நோக்கமாக இருக்குது? என் மேலே என்ன இருக்குது? நோக்கமாக இருக்குது. இன்னொரு காரியம் சொல்லிட்டு நான் இங்கே வர்றேன். மீட்கப்பட்டது பாவ மன்னிப்பு மாத்திரம் இல்லை, மீட்கப்பட்டவுடனே இன்னொரு செயல் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். மீட்கப்பட்ட பிற்பாடு ஒரு செயல் என்ன இருக்கணும்? நடந்திருக்கும். அந்த வசனத்தை நான் சொல்லாமல் வந்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனம், 18வது வசனம் 19வது வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப ரத்தத்தினால என்ன ஒன்றும் மீட்கப்பட்டு, ரத்தம் விளக்கரையமாவும் சொல்லிச்சு, என் பாவங்களையும் நீக்குச்சு, கழுவுச்சு, பாவ மன்னிப்பை என்ன பண்ணுச்சு? கொடுத்துச்சு. இப்ப நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கோம். மீட்கப்பட்ட பிற்பாடு நான் மீட்கப்பட்டிருக்கேன், உண்மையாகவே மீட்பின் அனுபவம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னா முதல் என்ன தெரியும் அப்படின்னா, முன்னோர்களால் பாரம்பரியமாய் நாம் அனுசரித்து வந்த வீணான நடக்கையிலிருந்து நான் விலகிட்டோம். அதான் சடங்காச்சாரங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம். சொல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதேயாவில் வந்தாரா? யூதர்களுக்கு மத்தியில் வந்தாரா? யூதருக்குள்ள சடங்காச்சாரங்கள் இருந்துச்சா? அவர் மட்டும்தான் ஜீவன் உள்ளவராக வந்தார். ஆமா இல்லையா? அவர் சடங்காச்சாரத்தை கலந்து கொண்டாரா? இல்லை, கலந்து. எல்லா சடங்காச்சாரத்தை என்ன வரலாம் பிறந்தாரா இல்லையா? ஏன் அவரை கொண்டாங்க? நியாயப்பிரமாணத்தின் சடங்குகளை அவர் அனுசரிக்கல. ஓய்வு நாள் என்ன இல்லை, அனுசரிக்கல. ஆனா
நாம் எல்லாரும் உலகத்திலேருந்து மீட்டெடுக்கப்பட்டோம், ரத்தத்தினால் கழுவப்பட்டோம், ராஜ்யத்துக்குள்ள வந்தோம். ஆனால் கிறிஸ்து ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கோம். கிறிஸ்து எதை செய்தாரோ அதை நம்ம செய்யலை. கிறிஸ்து இந்த உலக வழக்கத்தின்படியோ முறைமையின்படியோ சடங்காச்சாரத்துக்கோ தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அது கண்டுக்கிறவே கிடையாது. உலகம் அவரை வெறுத்துச்சா? உலகம் வெறுத்துச்சு. உண்மையாகவே நான் மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த உலகத்துக்குடைய சடங்காச்சாரக்கு விலகி நிற்கிறேன் அப்படின்னா, உலகம் எனக்கு எகென்ஸ்டாக வரும், எனக்கு எதிராக வரும். நீங்களாம் இதை செய்யறதில்ல, நீங்களாம் இதை செய்யறதில்ல, நீங்களும் அப்படி போகிறதில்ல, ஏன் நீங்கள் வர்றதில்ல அப்படின்னு ஒரு கூட்டம் எகென்ஸ்டாக வரும். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் இன்றைக்கி சபையை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த சடங்காச்சத்தை வெளியே நிற்கிறாங்களே தவிர மற்ற எல்லாரும் சடங்காலத்துக்கு ஒத்து போகிறாங்க, வேறொரு ரூபத்தில் போயிடுறாங்க, எப்படியும் ஒத்து போயிடறாங்க. அதனால உலகம் அவங்களுக்கு என்ன இல்லை, எதிர்ப்பு இல்லை, எதிர்ப்பு கிடையாது, ஒத்து போயிட்டாங்க. சபை சடங்காச்சாரத்துக்குள்ளே போயிடுச்சு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள உலகம் வந்துருச்சு. சொல்லுங்க, சபைக்குள்ள என்ன வந்துருச்சு? உலகம் வந்துருச்சு. சபை உலகத்துக்குள்ளே போகல, அங்கே வந்துருச்சு. என்ன பண்ணுறது? அப்போ மீட்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஒரு சகோதரர் இருக்கான்னா இந்த உலகத்தினுடைய சடங்காச்சாரங்களுக்கு தன்னை விலகி காத்துக்கொள்ளும். ஏன்னா தேவன் அதுலேருந்து மீட்டிருக்கார். இதை சொல்லணும். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம். இதை விட்ட ஒரு பாடு தான் அவன் உள்ளே வர்றான். முதல்ல சடங்காச்சாரங்கள் கழிக்கப்பட்டிருக்கும், அனுபவங்கள் போயிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் உள்ளான வர்றான். உள்ளாக வந்த ஒரு பாடு அவன் நீதிமானாக்கப்படுறான். அப்படின்னா தேவனுக்கு முன்பாக போகிறான். மீட்கப்பட்ட அனுபவம் உள்ள ஒரு சகோதரன் எங்கே போவான்? தேவனுக்கு முன்பாக போய் நிற்பான். தேவனுக்கு முன்பாக போகும்போது அவனுக்குள்ளே அந்தரங்கத்தில் பார்ப்பான், தேவ சமூகத்துக்கு போவான். அவனை தேவன் நீதிமான்னு சொல்லுவார். இப்போ படிங்க 34வது சங்கீதத்தில் 15வது வசனம் படிச்சுட்டு 16வது வசனம் படிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள், நல்ல வசனம் பாரு, அவருடைய செவிகள் அவர்கள் யாருடைய கூப்பிடுதலுக்கு? நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நீதிமான்களாக்கப்பட்டாருக்காங்கல்ல. நீதிமான் யார் சொல்றா? தேவனே சொல்றாரு. நீங்க உங்களை நீதிமான் சொல்றீங்களா? அவரு இல்ல. ஆனா தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்றாரா? நீதிமான். பிரைஸ் லார்ட் சொல்றாரு. கரெக்டா? என்ன நான் நீதிமான் சொல்றது படுதல இல்ல சொல்ல. ஏன்னா என் செய்தி எனக்கு என்ன, எனக்குள்ள இருக்க அநீதி எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் நான் என்னை நீதிமானாக்குற இடத்துல போறேன். நான் அவர் என்னை நீதிமான்கிறார். இப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய செவிகள் அவருடைய சத்தத்து கூப்பிடுகளுக்கு திறந்திருக்கிறது. நீ படிச்சு பாருங்க, சங்கீதம் 119. ஏன் செவி திறந்திருக்குன்னா 119வது சங்கீதத்துல 25வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டு கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 26வது வசனம். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். என்ன வசனம் பாருங்க. அப்ப நீதிமான்கள் யார்? நீதிமான்கள் தங்கள் வழிகளை அவருக்கு தெரியப்படுத்துவார்கள். தேவனுக்கு முன்பா எதுவும் மறைவில்லாம தன்னை வெளிப்படுத்தினார். இப்ப பாருங்க, சங்கீதம் 1. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். துன்மார்க்கம் யாரு? அந்த பாவத்தின் கிரியில் நம்ம நடப்பிப்போம், அது துன்மார்க்கம். பாவிகள் யாரு? பாவிகள் சிந்தையில நமக்குள்ள வருதுல்ல, அதாவது மீட்கப்பட்ட பிறகு செய்யறதானே. அதானே? ஆமா. அப்ப அந்த பாவியுடைய வழி இருக்கா இல்லையா? ஆமா. அப்ப இவர் என்ன சொல்றாரு? என் வழிகளை நான் உனக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தேன். நீதிமான் என்ன பண்றான்? நீதிமான் தன்னுடைய வழிகளை தேவனுக்கு விவரித்து காண்பிக்கிறான். நம்ம பார்த்தோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய நில்லாமலும். பாவிகள் யாருன்னா தனக்குள்ள வழிகளின்படி நடக்கிறவர்கள், தன்னுடைய வழிகளை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்கள் நீதிமான்கள், தன் வழிகளின்படி நடக்கிறவர்கள் பாவிகள். அப்ப நான் மீட்கப்பட்ட பிற்பாடு, நல்லா வச்சுக்க, மீட்கப்பட்ட பிற்பாடு ஒரு சகோதரன் துன்மார்க்கம் அகற்றப்பட்ட பிற்பாடும் தன் வழிகளில் அவன் நடக்கிறான், அதாவது தன்னுடைய சிந்தையின்படி தன்னுடைய உணர்வின்படி அவன் நடக்கிறான் அப்படின்னா அவனை வேத சமூகத்துக்கு முன்னால தேவனுக்கு முன்பாக அவன் பாவியா இருக்கான். அதாவது துன்மார்க்கத்தின் கிரியே இல்லை, துன்மார்க்கத்தின் கிரியே இல்லை. ஏன்னா திரும்ப நடக்கிறான்னு ஏன்னா தன்னுடைய சிந்தையின்படி நடக்கிறான். நான் இன்னொரு காரியம் சொல்றேன். துன்மார்க்கம் அகற்றப்பட்ட ஒருபாடு, தீமை அகற்றப்பட்ட ஒருபாடு எல்லா மனுஷனுக்குள்ளுமே நன்மைங்கிற ஒரு காரியம் இருக்கும். என்ன நன்மைங்கிற ஒரு காரியம் இருக்கும். அது தேவனுடைய ராட்சியத்தில் வந்த ஒருபாடு. அந்த நன்மையும் தனக்குள்ள இருக்க பாவ மனுஷன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து அவன் கிரியை செய்ய வைக்கிறான்ல, அதை தான் சொல்லி மனுஷனுடைய சிந்தை இருக்குல்ல,
என்னுடைய சிந்தையின்படி நான் செய்யணும்ல, என் சிந்தைக்கு ஏற்றபடி காரியம் நடப்பிக்கிறேன். அதாவது தேவனுக்கு பிரியமா இருக்க தன் சுய பலத்துல அவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றுறது. நம்முடைய சிந்தையின்படி நடக்கிறோம்ல, அது கூட பாவம். அதுதான் பாவிகளுடைய வழி. நீதிமான் என்னன்னா, நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன்கிட்ட போறான். தேவனால் வராததெல்லாம் பாவம். பாவம். சுவாசத்தினால் வராதெல்லாம் பாவம். பாவம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீதிமானுக்கு தேவனுடைய சமூகத்தில் நீதிமான் யார் அப்படின்னா, தன் வழிகளை, அதாவது நன்மையானாலும் சரி தீமையானாலும் தேவனுடைய தெரியப்படுத்தணும், விவரித்து காண்பிக்கணும், என் வழிகளை பிற காமிக்கணும். அவன் தான் நீதிமான். அவனுக்கு தான் செவி கொடுக்குறாரு. அப்போ நீதிமான்கள் கூப்பிடும்போது தேவன் அவர்களுக்கு என்ன பண்றாரா? செவி கொடுத்து செவி கொடுத்தீர், உமது பிரமாணங்கள் எனக்கு போதியும். இல்ல அங்கே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்வருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறது. நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு, அமைதியாவே போவோம். உண்மையாவே சொல்றேன், தீமை செய்வருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக. தீமை செய்யறவன் யாரு? நமக்குள்ள இருக்கிறான்ல சுயம். அதான வேதம் சொல்லுதுல, நீ துன்மார்க்கன் ஈரான், அவன் இருந்த இடமும் காணப்பட மாட்டாது. இங்கே ஒரு மனுஷன் மீட்கப்பட்ட பிற்பாடு அவன் நீதிமானாக்கப்பட்டான்னா அவனுக்குள்ள துன்மார்க்குடைய செயல் காணப்படாது. பழைய மனுஷன் இருக்கு. ஏன்னா அவன் தன் வழிகளில் எல்லாம் கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துறான். தேவனுக்கு தெரியப்படுத்துற அந்த அனுபவத்தில் வரான். அப்போ அவங்களாம் மீட்கப்பட்டது நீதிமான்கிற அந்தஸ்தை பெற்றவங்க, ஸ்தானத்தை அடைஞ்சவங்க. அதுக்கப்புறம் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, 17ஆம் வசனத்துல நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர். அப்ப நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்றாரா? கேட்கிறார். செவி கொடுக்கிற மாதிரி அதை கேட்டு அவர்களுக்கு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். என்ன உபத்திரம்? இந்த நம்மளுடைய மனப்பிரயா, அவருடைய வழியில் நடக்க முடியலையே, என் வழியில் நடக்க முடியாது, அது தேவனுக்கு பிரியமா இல்லையே. ஆமா, அதான் ஒத்துரும். அதான் நான் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவாங்க, அதுதான் அந்த உணர்வு தான். அவன் தான் நீதிமான். அப்ப நீதிமான்களுடைய சபை தான் அந்த பூமியில் இருக்கு வருது. நீதிமான்களுடைய சபை தான் பூமியில் இருக்கு. நீதிமான்கள் குடி வராது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுவான், நீதிமானுடைய சபையில பாவிகள் நிலை நிற்பதில்லை. பாவிகள் யார் அப்படின்னா, தன் சொந்த வழியில நடக்கிறவர்கள். அவங்க தீமை செய்யலை, தன்னுடைய சொந்த வழியில நடக்கிறவர்கள். அது சொல்றது புரியுதா வருது? அப்போ சொந்த வழியில் நடக்கிற ஒவ்வொரு சகோதரனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானே கிடையவே கிடையாது. அப்போ யார் இந்த இடத்துல நீதிமானுடைய கூப்பிடும்போது அவர் கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்ப யாரை ரட்சிக்கிறாரா? நீதிமான் தான். நீதிமான் எதுக்காக நொறுங்குண்டு போறான்? தன்னிடத்துல அப்ப தனக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்களை காண்கிறான், அது மேற்கொண்டு வரதை பார்க்குறான், தன் இருதயத்தில் நொறுங்குண்டு போகிறான், ஆவியில் நொறுங்குண்டு வரான். அதனால வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோராட்சியம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறாரு, தனக்குள்ள இருக்கக்கூடிய அநீதியை கண்டு, தனக்குள்ள இருக்க இருளின் அதிகாரத்தை கண்டு அதனால துயரப்படுறாங்க. துயரப்படுறாங்க. தேவன் அவர்களுக்கு என்னன்னா வேதனைப்படுறாங்களே, தேவன் அவர்களை கொடுத்து என்னன்னா ஆறுதல் கொடுக்குற அவர் தேவனாக இருக்கிறார். உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை இந்த பூமியில் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். தேவன் அவர்களை பார்த்துக்கிட்டே இருப்பார், தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் அந்த இடத்துல, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ள ரட்சிக்கிறார். யாரை ரட்சிக்கிறார்? நீதிமானத்தை என்ன பண்றாரா? ரட்சிக்கிறார். இப்போ நீங்கள் பாருங்களேன், ரோமர் கழுத நிறுவம் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. நீதிமான் ஆயிட்டோமா? ஆயிட்டோம். ரத்தத்தினால மீட்கப்பட்டோமா? ஆமா. மீட்கப்பட்ட பிற்பாடு அநீதியை கண்டு பயந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடணுமா? நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்தும் போது தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி யாரா நிக்கிறோம்? நீதிமான். நம்ம மேல யாருடைய கண்கள் நோக்கமா இருக்குது? யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்? நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறாரா? நம்ம நறுங்குடுதெல்லாம் பாக்குறாரா? நம்மளை ரட்சிக்கிறான்னு தான் சொல்லப்பட்டிருக்க. இங்கே பாருங்க வசனம் சொல்லுது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினால நீதிமான்க்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. என்ன ஒரு காரியம்! அப்ப ரட்சிக்கப்படுவது எப்ப? நீதிமான் ஆக்கப்பட்ட பிற்பாடுதான் ரட்சிப்பு.
அப்போ நீதிமான தான் தேவன் என்ன பண்ணுறாராம்? ரட்சிக்கிறார். அப்போ மீட்பு வேற, ரட்சிப்பு வேற. மீட்கப்பட்ட பிற்பாடு யாரா மாறுறோம்? நீதிமானா மாற்றப்படுறோம். அவர் ரத்தத்தினால நீதிமானா மாறுறோம். அப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் சரியான வழியில் வந்திருந்து வார்த்தையை கொண்டு மனம் திரும்பி அவன் மீட்கப்பட்டது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவன் நீதிமானாக்கப்படுவான். சும்மாலாம் நீதிமான்லாம் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் நீதிமான்கள் சொல்ல முடியாது. நான் நீதிமானாக இருந்தால் என் வழிகள்லாம் யாரும் தெரியப்படுத்துவேன். கர்த்தருக்கு நான் ஒவ்வொரு நிமிஷமும் தெரியப்படுத்துறேன். நான் அவருடைய சமூகம் தெரியப்படுத்துகிறேன். இது அனுபவம் பிரதர், வாழ்க்கையாக இருக்கணும். சும்மா நீதிமான் மற்றவங்களாம் பார்த்து நம்ம எல்லாரும் நீதிமான்களாக இருக்கக்கூடிய சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வேதம் சொல்லிடுச்சு, நிறைவேறிடும். என் லைஃப் என்ன, வாழ்க்கை என்ன? அவர் உயிரோடு இருக்கிறார். நீ நீதிமானாக்க அந்த உயிரோடு இருக்கட்டும். நான் போயிருக்கிறேன். நான் அவருடைய சத்தத்தெல்லாம் செவி கேட்டு சொல்லியிருக்கிறேன். நான் அவர் அதை கேட்டிருக்கார். எனக்கு ரட்சிப்பு கூட கொண்டு வர்றார். நீதிமான் தான் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியுமே தவிர ரட்சிப்பு வேற, மீட்பு வேற. நான் சொல்றது ரட்சிப்பு வேற, மீட்பு வேற. மீட்கப்பட்டிருக்க சகோதரர்கள் நீதிமானாக்கப்பட முடியும். ஆனால் நீதிமான் இல்லை அப்படின்னா ரட்சிக்கப்படவே முடியாது. அதனால தான் பேதுருல வாசமா இல்லையா, நீதிமானே ரட்சிக்கப்படுவது பாவியும். படிங்க 18 வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 18 வசனம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? பக்தி இல்லாதவன் பாவி எங்கே நிற்பான்? அப்ப பாவி யாரு? வேற இங்கே சொல்ற பாவி யாருன்னா பிரதர், ஆக்சுவலி துன்மார்க்கத்தை நீக்கப்பட்ட பிற்பாடு உலகத்தில் இருக்கவங்கள பாவின்னு சொல்லல, உலகத்தில் இருக்கவங்க துன்மார்க்கன்னு சொல்லுது. ஆமா, சபையில துன்மார்க்கங்கள் நீக்கப்பட்ட பிற்பாடு சபைக்குள்ள வர்றா மத்தியிலா, இவன் தன் வழியில் நடக்கிறா மத்தியிலா, அவனை பாவின்னு சொல்லுது. எங்கே நிற்பான்? ஏன் இவன் தன் வழியில் நடக்கிறான்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நான் மீட்கப்பட்ட பிற்பாடு, கழுவப்பட்ட பிற்பாடு, நான் தேவனுடைய சமூகத்தில் அநீதியை கண்டு பயந்து கர்த்தரிடத்தில் என் வழியெல்லாம் விவரித்து காமிக்காம அவரால் நீதிமான எண்ணப்படாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா, என் வழியில் படி நடந்தேன் அப்படின்னா நான் பாவி. கர்த்தருக்கு முன்னாடி பாவியாக இருப்பேன். நான் எங்கே போக முடியும்? பாவி ஒரு நாள் ரட்சிக்கப்படுவதில்லை, நீதிமான் தான் ரட்சிக்கப்பட முடியும். அதனால் நீதிமானுடைய சபையில் பாவிகள் நிலை நிற்பது இல்லை. நீதிமான்கள் யாரு? கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய வழிகளை விவரித்து காண்பிக்கிறவர்கள். அப்போ ஒவ்வொரு சகோதரனும் அனுபவம் வேணும். நான் என் வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு விவரித்து காமிக்கிறேன்னா, முதல்ல நமக்குள்ள இருக்க தீமையை விவரித்து காமிப்போம். கொஞ்ச நாள் சென்ற பிற்பாடு நம்முடைய நன்மையையும் விவரித்து காமிப்போம். அதுக்கு எதாவது கற்றுக் கொடுப்பார். நம்ம பேசுவோம், அதை பற்றி தெளிவாக பேசுவோம். அப்போ நாம் இன்னும் ஆக்சுவலி இந்த நாள் நம்ம கேட்டது பிரகாரம் மீட்கப்பட்ட நான் தேவனுடைய சமூகத்தில் நீதிமானாக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய அறிவு என்ன தெரியுமா, புரிதல் என்னன்னா, அவர் என்னை நீதிமானாக்க உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்காங்கிறதுக்கு அத்தாட்சி என்ன தெரியுமா, நான் அவருடைய சமூகத்தில் சேர்றேன். நான் அவருடைய சமூகத்தில் சேர்ந்திருக்கேங்கிறதுக்கு அத்தாட்சி என்ன தெரியுமா, என் வழியிலெல்லாம் அவருக்கு நான் இருக்கேன், விவரித்து காமிக்கிறேன். நான் அவருக்கு விவரித்து காமிக்கும் போது அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, என் சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்திருக்கார். நறுங்குண்ட இதயத்தை என்னை தேர்ச்சிருக்கார், எனக்கு ஆறுதல் கொடுத்திருக்கார். நான் அவருடைய நீதிமான், அவருடைய சமூகத்தில் நீதிமானாக இருக்கிறேன். அதை இந்த உணர்வோடு கடந்து போயிட்டோம்னா சரி பிரதர், கண்டிப்பாகவே அவர் வரும்போது நம்ம வருகையில் நிற்க முடியும். ஏன் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக போக முடியாது. மீட்கப்பட்ட ஒரு கூட்டம், ரட்சிப்பை நீதிமானாக்கிற ஒரு கூட்டம் அப்படியே கடந்து வரும்போதே கொஞ்சம் பேர் அப்படியே மறிச்சு கிடிச்சு போகலாம். கடந்து பூமி விட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம். எல்லாரும் அந்த நிலைக்கு போகணும்னு சொல்ல முடியாது. அது ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் யாரால் நடத்தப்படணும்? தேவனால் நடத்தப்படும். நான் அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். அவரோடு நீதிமான்கிற எண்ணப்பட்டிருக்கேனா? நான் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? ரட்சிப்பின் வசனத்தை ஓட்டிருக்கேன். அப்போ ஒவ்வொரு கதையும் பார்த்தோம்னா உண்மையாகவே இந்த பூமியில் சரியான சத்தியத்துக்குள்ளே போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரத்தை தொடர்ச்சியை பார்ப்போம். நீதிமானுக்கு அடுத்து நம்ம ரட்சிப்பை கொடுத்து என்னன்னு பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சின்ன ஜெபம் பண்ணிடுங்க. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற மகா பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோங்க. ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த மீட்பின் காரியத்தை குறித்து தேவரீர் வெளிப்படுத்தி கொடுத்ததான இந்த மேலான சத்தியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்தை இந்த மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததற்காக சோதரிக்கிறோம். நாங்கள் நீதிமான்கள் என்று அறியப்படும்படியாக தேவருடைய சமூகத்துக்கு நாங்கள் செல்கிறோம் என்கிற நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடினால அது மாத்திரமல்ல, நாங்கள் ரட்சிப்பை நோக்கி கடந்து செல்ல காத்திருக்கிறோம் என்பதையும் தேவரை தெளிவுபடுத்தினீர். அதற்காக சொல்லிக்கிறோம். இப்படிப்பட்டதான சத்தியத்தை கை கொண்டு உடைய சமூகத்திலே நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்களாய் நிற்கிற நாங்கள், எங்களைப் போல இருக்கிற உள்ளத்திலே சந்தேகங்களோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் நீ கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.